மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரிகாமி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஈஸியானதாக பார்க்கலாம். ஒரு வால் ஹேங்கிங் இல்லை நம்ம வால் டெக்கரேஷன், செவருக்கெலாம் நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு ஒர்க் பார்க்கலாம் இன்றைக்கி. அதுக்கு நம்ம பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் தான் வேணும். இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் நமக்கு வேணும். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பேப்பராக ஸ்கொயர் பேப்பராக எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அதே திரும்ப 4ஆக மடித்து 8ஆக மடித்தோம்னாக்க நமக்கு பேப்பர் ஸ்ட்ரிப்ஸோட அளவு கிடைக்கும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பர்த்டே டெக்கரேஷன் இல்லை ஒரு ஸ்கூல் டெக்கரேஷன், ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ஒரு ஹால் டெக்கரேஷன், அது மாதிரி எல்லா பிளேஸ்க்கும் இது நிறையா இந்த மாதிரி பேப்பர் சேஞ்ச் செஞ்சு இதை பேஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கலர் நம்ம எத்தனை கலர்ஸ் இருக்கோ நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டு எப்படி ஒட்டிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரே கலரில் இருந்துச்சுனாக்கா நம்ம ஒரே கலரில் ஒரு இப்போ 8 பீஸ் கட் பண்ணிக்கோங்கள, 8 பீஸ்க்கு நம்ம க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஒன்றுக்கா போட்டுட்டு இருக்க வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் க்ளூ போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். கொஞ்சம் அழகாக பண்ணணும். செய்யும்போது நம்ம நீட்டாக கம் எங்கேயும் வெளியில் தெரியாத மாதிரியும் பேப்பர்ஸ் அழகாக கட் பண்ணியும் பண்ணும்போது அழகான செயின் கிடைக்கும் நமக்கு. இந்த செயினை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம், காலேஜ் ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் டெக்கரேட் பண்ணுவோம்ல, அந்த பிளேசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த 8 பீஸ் இருந்துச்சுன்னா 8 பீஸ் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வேணுங்கிற மற்ற கலர்ஸ் எடுத்துக்கிட்டு மற்ற கலர்ஸ் எந்த கலர்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குதோ அந்த கலர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 4 கலர் எடுத்திருக்கேன். 4 கலர் எடுத்துக்கிட்டு அதுக்கும் க்ளூ போட்டுக்கிறேன். 2 பீஸ் எடுத்துக்கிறேன். 2 பீஸ் எடுத்துக்கிட்டு இதில் இன்னொரு கலரில் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு 2 உள்ளே விட்டுக்கிறேன். உள்ளே விட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிடுறேன். அதே மாதிரி நமக்கு கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 4 பீஸ் கிடச்சிருக்கு. திரும்பவும் நம்ம வேறு கலர்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அதே கலர் எடுக்காமல் வேறு கலர் எடுக்கும்போது லுக்கு நல்லாயிருக்கும். வேறு கலர் எடுத்துக்கிட்டு அதுக்கும் க்ளூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்ளூ போட்டதை எடுத்துக்கிட்டு ஒரு பீஸையும் இன்னொரு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 பீஸ் ஜாயிண்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயினிங் கிடைக்கும். இப்போ இது நம்ம ஒரே கலரில் நம்ம பண்ணும்போது ஒரு க்ரீன் கலரில் மட்டும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். க்ரீன் கலரில் நம்ம ஒரு ஸ்னேக் ஆட்டமும் பண்ணலாம், இல்லை ஒரு கேட்டர்பில்லர் ஆட்டம் பண்ணலாம். அது மாதிரி நம்ம ஒரே கலரில் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அதை டெக்கரேட்டிவ் ஒர்க்காகவும் நம்ம பண்ணலாம். நம்ம அதில் நம்ம கொஞ்சம் நம்மளை க்ரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம அதில் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பேப்பர் செயின் செஞ்சுருக்கேன். இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது ஒரு செயின் இப்படி இங்கே இருக்குல்ல. இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபேஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி நம்ம வச்சோம்னாக்கா நமக்கு ஒரு சார்ட்டோ இல்லை இதே கலர் பேப்பரோ எடுத்துக்கிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஒட்டும்போது உங்களுக்கு அந்த ஷேப் என்னவோ அது கிடைக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஐஸு, நோஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி ஒட்டலாம். அனிமல் இப்படி மூவ் ஆனாக்கா எப்படி இருக்குமோ அது மாதிரி நமக்கு கிடைக்கும்.
ஒரு கேட்டர்பில்லர் எஃபெக்ட்னாக்கா கேட்டர்பில்லர் எஃபெக்ட்டுக்கு வந்து ஒரு கேட்டர்பில்லருக்கு வந்து ஒரு ஆண்டனாவாட்டம் கிடைக்கும். அந்த ஆண்டனா கூட இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வி ஷேப் கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வி ஷேப் உள்ள கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு அழகான ஆண்டனா கிடைக்கும். அந்த ஆண்டனாவும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு அழகான நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்னேக்கோ இல்லை கேட்டர்பில்லரோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம பண்ண செயினே வந்து நமக்கு ஒரே ஒரு இந்த பேப்பரை வச்சு செஞ்சோம்ல, அதை நம்ம கட் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் கர்வாக கட் பண்ணும்போது நமக்கு கர்வ் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் சிசர்ஸ்லாம் கிடைக்குது பாருங்கள். அது மாதிரி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இப்படி கிடைக்கும். இந்த மாதிரியும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஹோல்ஸ் வர மாதிரியும் நம்ம கட் பண்ணிவிட்டு இன்னொன்று எடுத்திருக்கேன். இல்லை ஒரு சென்டரில் ஹோல் வர மாதிரியும் நம்ம செஞ்சுட்டு பண்ணலாம். இப்படி ஒன்று எடுத்திருக்கேன்ல, ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா சென்டரில் அழகாக இந்த மாதிரி ஹோல்ஸ் கிடைக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஹோல்ஸ் கிடச்சிட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான ஒரு பேப்பர் செயினில் ஒரு அனிமல் செஞ்சுருக்கோம். கேட்டர்பில்லர் இல்லை ஸ்னேக் அது மாதிரி ஒன்று செஞ்சுருக்கோம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். வணக்கம்.